அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடித்த உடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள்லையும் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளோ இடங்கள் நிரம்பலை, எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல்களை தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வரோம். அதுமாதிரி இந்த டிஎன்ஏ 2023 நம்ம நிறைய மாவட்டங்களை பற்றி பார்த்தாச்சு. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அதில் எத்தனை கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பலை, எத்தனை சதவீத இடங்கள் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1605 இதயா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி. 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 176 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு 81 சீட், அதாவது 46% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 136 சீட், 176க்கு 136 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. மொத்தம் 77% இடங்கள் நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 40 சீட் வந்து வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 1441 ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கள்ளக்குறிச்சி. 2009 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 234 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 116 சீட் நிரம்பியிருக்கு. 49.6% இடங்கள்ங்கிறது நம்மளுக்கு நிரம்பி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 234 சீட்டுக்கு 163 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. எத்தனை சதவீத இடங்கள் நிரம்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69.7% இடங்கள் நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிச்சுமே 71 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 1430 மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ், கள்ளக்குறிச்சி. 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 194 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 83 சீட், அதாவது 43% இடங்கள்ங்கிறது தேர்ட் ரவுண்டில் நிரம்பியிருக்கு. டோட்டலாக 194க்கு 133 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68.6% இடங்கள். கவுன்சிலிங் முடிச்சு 61 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1402 அன்னை தெரசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கள்ளக்குறிச்சி. 1998 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 141 சீட் ஆகும். இந்த 141 சீட்டுக்கு டோட்டலாக இவங்களுக்கு 57 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படி பார்த்தா 40% சீட்ஸ் ஆகும். கவுன்சிலிங் முடிச்சுமே 84 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 1415 டிஎஸ்எம் ஜெயின் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கள்ளக்குறிச்சி. 2010 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 142 சீட்டு. இந்த 142 சீட்டுக்கு 11 சீட் நிரம்பியிருக்கு. எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7.7% இடங்கள் நிரம்பிச்சு. மொத்தம் 131 சீட்டு கவுன்சிலிங் முடிச்சுமே வேகன்சியாக தான் இருக்குது. இதுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் வேணும், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.